Hi friends, Assalamu alaikum. Alhamdulillah எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ ஒரு சிம்பிளான மேக் ஓவர் வீடியோ தான். எங்கள் வீட்டோட என்ட்ரிவே இதுதான். அப்படியே ஹால் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் மேக் ஓவர் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த மேக் ஓவர் அப்போ செஞ்ச டிஐவைஸ் இது எல்லாமே இந்த மேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என் சின்ன பையன் இந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டான். அவன் ஹைட்டுக்கு எது அளவுக்கு அவனுக்கு பிக்க வந்துச்சு அது அளவுக்கு பிச்சு எடுத்துட்டான். பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் எல்லோவாக வேற போயிடுச்சு. சரி, நோம்பு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இப்போ புதுசாக ஒரு மேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ என்னென்ன டிஐவைஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்தது. சில பேப்பர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, ஆனால் சில இடங்களில் பேப்பர்ஸ் நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு. ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் பேப்பரெல்லாம் ஊறினதுக்கப்புறமா அதை வந்து இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு சுரண்டி விட்டு பிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாலோட பாதி ஹைட் வரைக்கும் தான் நான் வந்து இப்போது டிஐவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாலாம் முடியாது. அதனால் ஸோ எது வரைக்கும் நான் பண்ண போகிறேனோ அது வரைக்கும் ஒரு மாஸ்கிங் டேப் வந்து ஃபுல்லாக அதான் எல்லா சைடும் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒட்டினதுலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே கேப் விட்டு அங்கேயும் வந்துட்டு மாஸ்கிங் டேப் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வால் புட்டி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு பழைய கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து அந்த பார்டருக்குள்ளே, அதாவது அந்த மாஸ்கிங் டேப்புக்கு இடையில அந்த பார்டருக்குள்ளே வந்து நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து கையை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன், அப்ளை பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நான் எங்கள் அம்மா சொன்னதை கூட கேட்காம ஆர்வக்குள்ளாரில் கையை வச்சு பண்ணிவிட்டு அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக கை எல்லாமே ஒரு மாதிரி ரஃப்பாக தோல் எல்லாம் உறிஞ்சு சொரன்னு இருந்துச்சு. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம பார்டரில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட் என்னோடய விரல்களை வச்சே அப்படியே அந்த மாதிரி டேப் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து காயறதுக்கு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் தேவைப்படும். ஸோ 8 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா 8 மணி நேரத்தில் காஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு தான் கை வலி 2 நாள் செம வலியாக இருந்தது. ஸோ அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ எங்கள் வீட்டில் கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் கட்ட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்கு வந்து திடீர்னு ஆள் வந்துட்டாங்க, பிளான் பண்ணவே இல்லை. ஸோ திடீர்னு வந்ததுனால இந்த வேலையை ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைமில் நான் வந்துட்டு வால்கான 2 டிஐவைஸை வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஐவைக்கு ஒரு 8x10 இன்ச் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸில் ஒரு அரபிக் வேர்ஸ், அதாவது ஹாதா மின் ஃபல்லி ரப்பி அப்படின்னு சொல்லி எழுதி என்ட்ரன்ஸில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதுதான் வந்து எழுதியிருக்கேன். நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ், கோட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஐடல்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இது கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நான் இப்போ இந்த கேன்வாஸோட சென்டரில் அதை எழுதுகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு 2 பக்கமும் சிம்பிளாக இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் பண்ணி அப்புறம் அதோடைய சென்டர்ஸில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மிரர்ஸ் வாங்கிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டேன். பார்டர்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த மோல்டட் கிளே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மோல்டட் கிளே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மோல்டட் கிளே ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 2லேயுமே ஈக்குவலான அளவு எடுத்து 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிளே கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸ் மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சென்டரில் தான் வேர்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிறதுனால சென்டரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் வந்து பண்ணேன். அதனால் அது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் மாதிரி அந்த இடம் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எழுதுனது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஏன்னா அதுக்கப்புறம் கிளே பேஸ்ட் பண்ணதுனால அந்த இடம் வந்து ரொம்ப குட்டியான மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு நான் திருப்பி வந்து வேறு மாதிரி எழுதிக்கிட்டேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேறு மாதிரி எழுதி அது மேலே பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து எழுதிக்கிட்டேன். தமிழ் டிரான்ஸ்லேஷனை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ஸோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து இது என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை வந்து நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி அதையும் வந்து எழுதிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கோல்டன் கலர் மார்க்கர் இருந்தது. இந்த மார்க்கர் வந்து நான் அமேசானில் 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த அரபிக் வேர்ஸோடைய பார்டர்ஸ் மட்டும் நான் வந்து கோல்டன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். பார்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் யூஸ் பண்ணி அதிலே வந்துட்டு லைட்டாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வார்னிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கேன்வாஸ் டிஐவே வந்து முடிஞ்சிருச்சு. வார்னிஷ் எந்த டிஐவேயாக இருந்தாலும் வார்னிஷ் அப்ளை பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய கிராஃப்ட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய டிஐவேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாகவும் டஸ்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் வார்னிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த டிஐவைக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 சிரப் பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ஹைட் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த பாட்டம் சைடு கட் பண்ணது இருந்தது இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு ஒரு சைடாக அந்த பாட்டிலோடைய ஒரு சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மேலே ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த பேம்பூ ஸ்கீவர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஸ்கீவர்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அளவெடுத்து அதையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே ஃபுல்லாக ஜிக்ஸாகாக நான் வந்து அந்த ஸ்கீவர்ஸ் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கிடலாம். நான் இந்த இப்போ நான் வந்து என்ன டிஐவை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பின்னாடி உள்ள ஹோல்டருக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக, பேஸ் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக கார்ட்போர்டும் அதே சைஸ்க்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாட்டில்ஸ்லையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு என்கிட்ட சில்வர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தது, அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்ட்டும் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த ஸ்கீவர்ஸோடய இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஸோ வால்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட், ஃபர்ஸ்ட் கோட் வந்துட்டு ஒயிட் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இந்த ஸ்டெயின் வந்து வாங்கியிருந்தேன். நான் டைரெக்டாக பெயிண்ட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஸ்டெயின் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆரஞ்சு ஷேடு. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணுறோமோ ஒயிட் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கலர் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டார்க்னஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்த உடனே நிறையா ஊற்றிடக்கூடாது. ஜஸ்ட் ட்ராப்பாக ஊற்றி தான் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேடு வர வரைக்கும் நம்ம வந்து ட்ராப்பாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இதை வந்து நான் எனக்கு வேணுங்கிற ஷேடு வர்ற வரைக்கும் ட்ராப்பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஷேடு தான் வந்து தேவையாக இருந்தது. ஏன்னா எனக்கு எங்கள் வாலில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மாதிரி லைட் எல்லோ மாதிரி கலர் இருந்ததுனால அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கோட்டுக்கு இந்த பெயிண்ட் தான் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி இதை வந்து அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர் பண்ணணும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு ஒயிட் பெயிண்ட்டே அப்படியே வச்சுட்டு வாலில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கும் இல்லையா, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி பெயிண்டில் தொட்டு அடிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு ப்ரஷ் வரும் இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து ஜஸ்ட் அந்த டெக்ஸ்சருக்கு மேலே அப்படியே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் மேலே மட்டும் நம்மளுக்கு வந்து அங்கங்கே மட்டும் தான் பெயிண்ட் வந்து அப்ளை ஆகும், ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்சரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பிளேஸை வந்து ஃபைனலாக டெக்கரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெக்கரேஷன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் வேலை பார்த்ததுனால எங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்க்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டேபிள் தான் வந்து போட்டு அது மேலே ஸ்டவ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ஸ்டவ் வச்சு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அதை வந்து போடுறதுக்கு வேறு எங்கேயும் இடம் இல்லை. ஸோ 2 டேபிளில் ஒரு டேபிளில் பால்கனியில் போட்டாச்சு, இன்னொரு டேபிள் வைக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. இந்த இடத்துல தான் கரெக்டாக இருந்துச்சு இந்த டேபிளுக்கு. இந்த டேபிளை வந்துட்டு நம்மளுடைய டெக்கரில் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே, ஒரு என்ட்ரிவேல ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த டேபிளுடைய மேலே வால்பேப்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வால்பேப்பர் மட்டும் புதுசாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வேறு எதுவுமே நான் பண்ணல, சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு வேஸில் வச்சு பார்த்தேன், எனக்கு வந்து அது நல்லா தெரியல. ஸோ கீழே சப்போர்ட்டுக்கு வந்து இந்த தெர்மோக்கோல் கொடுத்துருக்கேன். இந்த தெர்மோக்கோல் வந்துட்டு நாங்கள் வந்து புதுசாக ஸ்டவ் வாங்கினப்போ அதில் மேலே அந்த பர்னர் க்ளோஸ் பண்ணி ஒரு தெர்மோக்கோல் வச்சுருந்தாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து தெர்மோக்கோல் வச்சுருந்தாங்க. எனக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சது இன்றைக்கி தான் யூஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த தெர்மோக்கோலை வச்சு இதுக்கு நடுவில் வந்து அந்த பிளான்ட்டை வச்சுட்டு இந்த பிளான்ட்டோட கீழே அந்த ஸ்டெம் பார்ட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக சும்மா அந்த தெர்மோக்கோலுக்குள்ளே இந்த சின்ன சின்ன கிராஸஸ் எங்கிட்ட இருந்தது. ஸோ அதையும் வச்சு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். அடுத்து சென்டரில் ஒரு சாக்லேட் பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே இந்த டெக்கர் பீஸ், அது அப்புறம் ஒரு லேம்ப் ரெண்டையும் வச்சுட்டு மீதும் இந்த கேப்பை வந்து கவர் பண்ணுறதுக்கு பீச்சில் நானும் என்
நானும் பையனும் சேர்ந்து புறக்கிட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ஜஸ்ட் இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளே காலியாக இருந்த இடம் ஃபுல்லாக வந்து ரேண்டமாக அந்த ஷெல்ஸை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஷெல்ஸை வந்து நான் பேஸ்ட்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வந்து அடுக்கி மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே கீஸ் எல்லாம் போடுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இதோட டேபிள் டெக்கர் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வாலில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்சர் டிசைனுடைய சென்டரில் இந்த கேன்வாஸை வந்து 2way டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய இந்த பாட்டில் டிஐவை பண்ணோம் இல்லையா, ஸோ இது ஸ்ட்ரிங் லைட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே இந்த 2 ஸ்ட்ரிங் லைட்ஸையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் செஞ்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு வால் லைட் இது. ஸோ இதை எனக்கு வந்துட்டு இந்த வால் லைட்ஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய பங்களா இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வால் லைட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது எல்லாமே அவுட்டோருக்கு வர மாதிரி உள்ள லைட்ஸ் வேறு. வீட்டுக்குள்ளே வாங்கி மாட்டணும் அப்படின்னா செம்ம பிரைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ பிரைட்னஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கூகுளில் இருந்தது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த ஒரு ஸ்ட்ரிங் லைட் வந்துட்டு 45 ரூபா தான். ஸோ நான் 2 ஸ்ட்ரிங் லைட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த 2 ஸ்ட்ரிங் லைட்ஸையும் இந்த பாட்டிலுக்கு உள்ளே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரிங் லைட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே. அதனால் நம்ம ரொம்ப பார்த்து கவனமாக இதை வந்துட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணணும். நான் வந்து அந்த பாட்டிலுடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணி உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து டேப் வச்சு கூட ஒட்டிக்கிடலாம், இல்லை அப்படின்னா நார்மல் டேப் யூஸ் பண்ணி கூட உள்ளே வந்து ஒட்டிக்கிடலாம். இந்த இது லாஸ்ட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரப் பாட்டில் வந்துட்டு செவத்தில் ஒட்டும்போது அந்த பின்னாடி பாட்டம் பார்ட்டை வந்து அந்த பாட்டிலுடைய பாட்டம் பார்ட்டை கட் பண்ணி பின்னாடி நான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து அந்த வாலுக்கும் இந்த பாட்டிலுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 1 inch அளவுக்கு வந்து கேப் கொடுத்துருச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைட் வந்து அந்த வாலில் பட்டு மேலேயும் கீழேயும் இப்படி டிஸ்பர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ நிறைய அந்த 1 inch கேப் இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து லாஸ்ட் மினிட்ல ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், செட் ஆச்சு அப்படின்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் க்ளூ வச்சு தான் ஒட்டியிருந்ததுனால ஈஸியாக வந்து எடுக்க வந்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி 2way டேப் ஒட்டி நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக 0 காஸ்ட்டில் ஒரு ரொம்ப அழகான வால் லைட் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு மண்டையில் உள்ள கொண்டே மறைக்க முடியலைங்கிற மாதிரி இந்த செப்பல் ஸ்டாண்டை வந்து என்னால் வேறு எங்கேயுமே வைக்க முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அதையும் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபைனல் ரிவ்யூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துடைய டெக்கரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போது இருக்கிற டெக்கரேஷன் இந்த மேக் ஓவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய இந்த டிஐவைஸ் என்னுடைய இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிளேஸோடைய மேக் ஓவர் பார்க்கணும், வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கான மேக் ஓவர் ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு அதுக்கான மேக் ஓவர் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.